இன்றைக்கி நம்ம சூப்பரான சுண்டை வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வீட்டிலே காய்ச்ச காயெல்லாம் பறித்து இதை ரெடி பண்ணி பாருங்கள், ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலே ஒரு சுண்டை வத்தல் செடி நிற்கிது. இந்த காயெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கடையிலலாம் வாங்கினீங்கன்னா அது பிளாக் கலரில் இருக்கும், அப்புறம் கசப்பாகவும் இருக்கும், குழம்பு டேஸ்டியாக இருக்காது. நம்மளே செய்யும்போது நல்லா சுத்தமாக செய்யலாம். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காயாக பறிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இந்த இடிக்கிற கல்லெல்லாம் வச்சுருப்போம், அதை வச்சு இதை தட்டி எடுத்துக்கோங்க. இது முழுசாக போட்டால் காயாது, இது ரெண்டாக உடையணும். இதை இப்படி நல்லா உடைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் இது முங்குற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். இன்றைக்கி ஈவினிங் போட்டிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் ஊறணும். அதுக்கப்புறமா ஒரு மத்தியானம் ஒரு 11 மணிக்கு எடுத்து நம்ம காய வச்சிடலாம். வெயில் அடிக்கிறதுல நல்லா காய வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். ஒரு 4 நாளில் இப்படி காஞ்சிரும். இது உடையிற ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க பண்ணிக்கோங்க.